ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா டெக். நம்ம இப்போ இந்த சேனலில் வந்து தெய்வஸ்தலத்தில் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்ருக்கோம். அப்படி நம்ம பார்க்க போகிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னென்னா, சிவபெருமான் வந்து அவங்க மிஸ்ஸஸை வந்து தங் காதலியே அப்படின்னு அழைத்த ஒரு திருத்தலம் இருக்குது. இது எங்கே இருக்குது, இதோட என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். தமிழகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்கள் வந்து பல இருந்தாலும் அவற்றில் மிகவும் முக்கியமான கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க திருப்பாச்சியூர் அப்படிங்கிற இந்த ஊரில் இருக்க ஒரு கோவில் தான். இந்த கோயில் வந்துட்டு சிவபெருமானை பார்வதி தேவியை தன் காதலி அப்படின்னு அழைச்சதால இந்த கோயில் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்தது. இங்கே வந்து இந்த கோயிலோட மூலவர் பேர் வந்து வாசீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் பழமையான இந்த கோயிலில் ஆதிசங்கரர் வந்து தன்னோட கையாலேயே கல்லில் வரைஞ்ச ஸ்ரீசக்கரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த கோயிலோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இந்த ஸ்ரீசக்கரத்தை வரைந்த பின்னர் தான் இக்கோயில் வந்து கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும் வந்துட்டு சொல்கிறாங்க. தட்சனின் மகளாய் பிறந்த பார்வதி தேவி வந்து ஈசனை மனமுடுக்க வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்ச இடமே இந்த கோயில். சிவபெருமான் வந்துட்டு தன் காதலியே நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிக்கு வந்து திரும்பி பதில் கூறின இடம் தான் வந்துட்டு இந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி வந்துட்டு குபேரனுடன் வாங்கிய கடனை தீர்க்க இந்த கோயிலில் இருக்க 11 கணபதியை வணங்கி வழிபட்டு கடனை தீர்த்ததாக வந்து ஒரு வரலாறு இருக்குது. இந்த கோயிலில் 5000 வருடங்கள் பழமையான மூங்கில் மரம் ஒன்று இருக்குது. மூங்கில் உள்ளே தான் வந்து சிவபெருமான் வந்து சுயம்பாக தோன்றினார். மேலும் இத்தல ஈசனை வந்து மூங்கில் புதரின் அடியில் இருந்து எடுக்க வாசி என்ற கோடாரியை பயன்படுத்தினாங்க. அது லிங்கத்தோட திருமேனியில் பட்டு ரத்தம் வழிந்ததாகவும், அதனால் இந்த ஈசனை வந்து வாசீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு மூலவர் அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவலிங்கத்தை தொடாமல் தான் வந்து இதனால் வரையும் பூஜையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தீர்த்தத்தில் அம்பாள் தினமும் ஈசனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதாக ஒரு ஐதீகம். அதனால் பிரதோஷ போது கூட எல்லா நாளுமே வந்துட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் இப்பகுதியை ஆண்ட குறுநில அரசன் வந்துட்டு வரிகட்ட தவறுதனால கரிகால மன்னன் வந்துட்டு போர் தொடுக்கிறாரு. அப்போது இந்த அம்பாள் உதவியோடு அந்த போரில் வெற்றி பெறாரு. ஆனால் திரும்பி கரிகாலன் ஈசனோட தவம் புரிஞ்சு திரும்பி அந்த போரில் வெற்றி பெற்று இங்கே வந்து அந்த கோயிலை வந்து கட்டுறாரு. இந்த கோயிலை கட்டுறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது ஆதிசங்கரரும் கரிகால மன்னனும் தான். அவரோட கையாலே செதுக்கின அந்த ஸ்ரீசக்கரம் தான் இந்த கோயிலோட மிகப்பெரிய வந்துட்டு ஒரு அதிசயமாக வந்து இந்த கோயில் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வந்து தன் காதலியாக வந்துட்டு இங்கே பார்வதியை வந்துட்டு பார்க்க வந்தாலும் இந்த கோயில் வந்துட்டு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ஆல்ரெடி இந்த கோயிலில் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தால் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.